வணக்கம். தமிழண்டா இந்த வார்த்தை கேட்டவுடன் ஒவ்வொரு தமிழருக்குமே ஒரு மிகப்பெரிய அளவில் மதிப்பு, மரியாதை, தன்மானம் கிடைக்கிறது. இந்த வார்த்தைக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அர்த்தங்கள் தமிழர்கள் இந்த நாட்டிற்காக, இந்த உலகத்திற்காக செய்த தியாகங்கள். இதே பாணியில் ஒரு வீடியோ வைரலாகி இருக்கிறது. தமிழண்டா என்கிற இந்த வார்த்தைக்கான அர்த்தத்தை இன்னும் ஆழம்படுத்தும்படி மலேசியாவிலிருந்து வெளிவந்த இந்த வீடியோ இன்னைக்கு ஒட்டுமொத்த சோஷியல் மீடியாவில், ஒட்டுமொத்த டெலிவிஷன் மீடியாக்களில் வைரலாக பேசப்படுகிறது. ஒட்டுமொத்த உலகத்தில் இந்த வீடியோவை பற்றி தான் இன்னைக்கு பேசி வருகிறார்கள். இந்த வீடியோவை முதலில் பார்த்து விடுங்கள். இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய பின்னணியை எடுத்து காட்டுகிறோம். வயதான அம்மணி அம்மாள் மறைவை ஒட்டி அவரின் இறுதிச் சடங்கு ஊர்வலம் குதிரைகள் அணிவகுப்புடன் ஹெலிகாப்டர் பயன்படுத்தப்பட்டது. இந்த இறுதி காரிய ஊர்வலத்தின் போது கார்கள் அணிவகுத்து சென்றதோடு குதிரைகள் அணிவகுப்பும் நடத்தப்பட்ட காணொளி வைரலாகி வருகிறது. Video berdurasi 30 saat yang tular itu menyaksikan perarakan pengebumian diiringi beberapa individu yang menunggang kuda selain sebuah helikopter yang terbang rendah. நீங்க பார்த்த அந்த வீடியோ கடைசி ஊர்வலத்தில் எடுக்கப்பட்ட ஒரு வீடியோ. 92 வயதான அம்மணி அம்மாள் என்கிற ஒரு இந்திய பிசினஸ் டைகூனுடைய கடைசி ஊர்வலத்தில் நடந்த இந்த விஷயம். அந்த நாட்டில் ஒரு மினிஸ்டருக்கு கூட கிடைக்காத மரியாதையை இந்த குடும்பத்தினர் இவருக்கு கொடுத்திருக்கிறார்கள். அப்படி என்னதான் சாதித்து விட்டார்? எதற்காக இந்த அளவில் மரியாதை? எதற்காக இவருக்கு இந்த அளவில் இவருடைய இறுதி சடங்கை கொண்டாடி இருக்கிறார்கள்? இதை பற்றின ஒரு ரிப்போர்ட்டை நீங்களே பார்த்து விடுங்கள். மலேசியாவின் கோலாலம்பூரில் இருந்து 200 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பெராக் நகரின் ஈப்போவில் நடந்த இறுதி ஊர்வலத்தின் காட்சிகள்தான் இவை. மலேசியாவில் அந்நாட்டு மக்களே வியக்கும் அளவிற்கு நடந்த தமிழர் ஒருவரின் இறுதி ஊர்வலம். விண்ணில் இருந்து ஹெலிகாப்டர் மூலம் மலர்களை தூவி விண்ணை தொடும் அளவிற்கு மரியாதை செய்யப்பட்டது. யார் இவர்? எதற்காக இந்த அளவிற்கு மரியாதை வழங்கப்படுகிறது? மாலையும் மரியாதையும் ஒருவருக்கு அவ்வளவு எளிதாக கிடைத்து விடாது. அதற்கு அவர்கள் செய்த தியாகமும் சேவைகளும் எண்ணில் அடங்காதவை. அமரர் திரு வி.கே. கல்யாணசுந்தரம். இந்த பெயரை நம்மில் பலருக்கும் தெரிந்து இருக்க வாய்ப்புகள் இல்லை. ஆனால் மலேசியா வாழ் தமிழர்கள் பலருக்கும் இந்த பெயர் அவ்வளவு பரிச்சயம். அவரின் துணைவியார் அமரர் அம்மணி அம்மாள் கல்யாணசுந்தரம் அவர்களுக்கு நடந்த இறுதி ஊர்வலம்தான் தற்போது மலேசியாவின் பேசுபொருளாக மாறியுள்ளது. திரு வி.கே. கல்யாணசுந்தரம் மற்றும் அம்மணி அம்மாள் அவர்கள் திருவாரூரை பூர்வீகமாக கொண்டவர்கள். இவர்களின் சேவை மனப்பான்மையும் உதவும் குணமும், இவர்கள் செய்த உதவிகளும் எண்ணில் அடங்காதவை. அமரர் திரு வி.கே. கல்யாணசுந்தரம் அவர்களை கௌரவப்படுத்தும் விதமாக மலேசியாவின் உயரிய விருதுகளில் ஒன்றான KNM விருது வழங்கியது மலேசிய அரசு. மேலும் ஒரு சாலைக்கு அவரின் பெயரை சூட்டி மேலும் கௌரவப்படுத்தியது. வி.கே. கல்யாணசுந்தரம் அம்மணி அம்மாள் அவர்களால் நிறுவப்பட்ட வி.கே. கல்யாணசுந்தரம் அறக்கட்டளை மூலம் நிறைய சேவைகள் செய்யப்பட்டு வருகிறது. உதாரணமாக ஆயிரக்கணக்கான ஏழை மாணவர்களின் கல்வி செலவு இவர்களால் ஏற்கப்பட்டுள்ளது. மேலும் பல அரசு மருத்துவமனைகளில் இவர்கள் செலவில் டயாலிசிஸ் சென்டர்கள் கட்டப்பட்டு இருக்கிறது. தாய் தந்தையற்ற நிறைய குழந்தைகளின் படிப்பு செலவு முதல் அத்துணையும் இந்த அறக்கட்டளையால் ஏற்கப்பட்டுள்ளது. பல இளைஞர்களுக்கு இவர்களால் வேலை வாய்ப்பு ஏற்படுத்தப்பட்டுள்ளது. மேலும் பல தொழில் முனைவோருக்கும் இவர்களால் தொழில் தொடங்கப்பட்டுள்ளது. மிக முக்கியமாக கொரோனா காலகட்டத்தில் தொடர்ந்து 42 நாட்களாக 1000 நபர்களுக்கு 3 நேர உணவும் அளிக்கப்பட்டது. குறிப்பாக தமிழ்நாட்டில் திருவாரூரில் அவரின் தாய் தந்தை பெயரில் ஒரு இலவச மருத்துவமனையும் இவரால் நிறுவப்பட்டுள்ளது. மலேசியாவில் சீக்கிய மதத்திற்கான வழிபாட்டு தலம் குருத்துவாரிற்கு நிலம் இவர்களால் வழங்கப்பட்டுள்ளது. மேலும் இவர்களால் கட்டப்பட்ட வி.கே. கல்யாணசுந்தரம் பாலிடெக்னிக் கல்லூரியில்
ஏழை மாணவர்கள் ஸ்காலர்ஷிப்புடன் படிக்கும் வசதியும் செய்து தரப்பட்டுள்ளது. இதற்கும் மேல் அமரர் அம்மணி அம்மாள் கல்யாணசுந்தரம் அவர்களின் கடைசி ஆசையே மலேசியாவில் இவர் வாழ்ந்து வந்த வீட்டின் ஒரு பகுதியை இலவச டயாலிசிஸ் சென்டராக மாற்ற வேண்டும் என்பதே ஆகும். அதற்காக 50,000 வெள்ளியையும் அவர் சேமித்து வைத்துள்ளார். மேலும் திருவாரூரில் அவர்கள் பெயரில் இருக்கும் 5 ஏக்கர் நிலத்தை அரசாங்க உதவியுடன் மருத்துவமனை அல்லது கல்லூரி கட்ட வேண்டும் என்பதும் அவரின் இறுதி ஆசையாக கூறப்படுகிறது. சேவையின் மறு உருவமாய் திகழ்ந்த இவரின் இறுதி ஊர்வலத்தில் ஹெலிகாப்டரில் இருந்து தூவப்பட்ட பூக்கள் இறைவனால் தூவப்பட்ட பாராட்டு மலர்களாகவே அம்மக்களால் பார்க்கப்படுகிறது. யார் இந்த திரு வி.கே. கல்யாணசுந்தரம் அம்மணி அம்மாள் தம்பதியினர்? இவர்கள் எவ்வாறு மலேசியா சென்றனர் என்பதை தொடர்ந்து பார்க்கலாம். திருவாரூர் தேரோடும் நெடுவீதி என சேக்கிழாரால் பாடப்பெற்ற பெருமை மிகு திருத்தலம். திருவாரூர் தேரழகு, திருவிடைமருதூர் தெருவழகு, மன்னார்குடி மதிலழகு என்பதாக சிறு லாபத்திற்கு தருவதே இவ்வணிகமாகும். அத்தை மகன் அருணாச்சலத்துடன் கைகோர்த்து அனைத்து வேலைகளையும் முகம் சுளிக்காமல் செய்து வந்தார் கல்யாணம். வறுமையும் பிணியும் வாட்டி வதைக்க கல்யாணத்தின் தாயார் மீனாட்சி அம்மாள் காலமானார். தன் தாயுடன் மகனை அழைத்துக் கொண்டு திருவாரூரில் இருந்து நாகப்பட்டினம் பயணித்தார். அப்பா தன் பிள்ளையை கப்பலில் ஏற்ற கப்பலும் புறப்பட்டது. SS ரஜுலா கப்பல் நாகப்பட்டினத்தில் இருந்து பினாங் செல்ல 5 நாட்கள் கடற்பயணம். 1938 ஜனவரி 1ஆம் தேதி பினாங்கில் இருவரும் தரையிறங்கினர். அங்கே 3 நாட்கள் ஜப்பாரின் உறவினர் வீட்டில் தங்கியிருந்து பிறகு பினாங்கில் இருந்து 120 மைல் ரயிலில் பயணம் செய்து மலேசியாவில் உள்நாட்டு பகுதியான தஞ்சுங் மாலம் போய் சேர்ந்தார். அங்கிருந்து ஸ்லிம் ரிவர் 15 மைல் தூரம். இங்கேதான் BKK நிலை கொண்டார். இங்கிருந்துதான் அவருடைய வளர்ச்சி ஆரம்பமானது. ஜப்பார் கல்யாணத்தை அவர் உறவினரிடம் ஒப்படைத்துவிட்டு நல்ல வேலை வாங்கி தருமாறு சொல்லி சென்று விட்டார். அந்த உறவினரோ ஸ்லிம் ரிவரில் உள்ள ஒரு முதலாளியிடம் பல முறை சிபாரிசு செய்து கடைசியில் சம்மதிக்க வைத்தார். அந்த முதலாளி கல்யாணத்திடம் உனக்கு சமைக்க தெரியுமா என்று மலாய் மொழியில் கேட்டார். சமையல் பற்றி எதுவும் அறிந்திருக்காத கல்யாணமோ விரைவில் கற்றுக்கொள்கிறேன் என்றார். அப்போ சரி, முதல் 6 மாதம் சம்பளம் கிடையாது. அதுக்கப்புறம் மாதம் 6 வெள்ளி வயிறார சோறு கிடைக்கும். கடையில் வேலை செய்யும் 10 பேருக்கு சமைக்கணும் அப்படின்னு முதலாளி தன் கண்டிஷனை சொல்லி அவரை வேலையில் சேர்த்தார். முதலாளியின் நம்பிக்கை வீண் போகவில்லை. ஒரே மாதத்தில் 100 பேருக்கு சமைக்கும் அளவிற்கு கல்யாணம் தயாராகிவிட்டார். கடையில் கணக்கு பிள்ளையாய் வேலை செய்தவர் திடீரென விலகிக் கொண்டார். அந்த வேலையை கல்யாணத்திடம் ஒப்படைத்தார் முதலாளி. ஓராண்டு உருண்டது. 2ஆம் உலகப் போர் மேகங்களாய் கப்பத் தொடங்கியது. இந்தியாவிற்கும் மலேயாவிற்கும் கப்பல் போக்குவரத்து துண்டிக்கப்படும் சூழல் ஏற்பட்டது. மலேயா மண்ணிலேயே நிலைத்தாக வேண்டிய சூழல் கல்யாண சுந்தரனாருக்கு ஏற்பட்டது. முதலாளி பாக்கோ முகமது மஸ்தானின் 12ஆம் நம்பர் கடையை விட்டு அதே வரிசையில் 8ஆம் நம்பர் கடைக்கு மாறினார். இங்கே கல்யாணத்திற்கு 10 வெள்ளி சம்பளம் கிடைத்தது. இந்த கடையில் முதலாளி சேதுராம பிள்ளை 3இல் 1 பங்கு கூட்டாளியாக சேர்த்துக் கொண்டார். சம்பளத்தில் வேலை பார்ப்பதை விட கூட்டுத் தொழிலில் அதிகம் உழைக்க வேண்டியிருந்தது. கல்யாணத்தின் முகராசி வியாபாரத்தை பெருக்கியது. பலரது அறிமுகம் கிடைத்தது. வியாபாரத்திலும் வாழ்க்கையிலும் ஓரளவுக்கு வெற்றியை சந்தித்த கல்யாண சுந்தரனார் தனக்கென ஒரு பெண்ணை தேடத் தொடங்கினார். அவர் வசித்த அதே பகுதியில் அப்படி ஒரு பெண்ணை சந்தித்தார். அங்கு வசித்த நடேசன் பிள்ளை மற்றும் பெரிய பொட்டு ஆகியோருடன் கல்யாண சுந்தரனார் தனது துணைவியாரை கைப்பிடித்தார். திருமணத்திற்கு பிறகுதான் கல்யாண சுந்தரனாரின் குடும்ப வாழ்க்கை